ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுனா இருக்குது. காலையிலே எழுந்திரிச்சிட்டேன், மார்னிங் ஷிஃப்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் சர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தென் பார்த்தீங்கன்னா மம்மி வந்து வெஜிடபிள் பலாவ் அண்ட் பீஃப் கிரேவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு தென் ஆல்மோஸ்ட் வந்து 6:45 ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கப்புறமா நம்ம சர்ச்சுக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால தான் ரோடு ஃபுல்லாகவே ஒரே வண்டி, போகவே முடியல, ஒரே டிராஃபிக்கு. ஸோ எப்படியோ வந்து சர்ச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சர்ச்சுக்கிட்டையுமே ரொம்ப ரஷ் தான். ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திவ்யனா இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருபத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு போனோம் நானும் மம்மியும். சாப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, கிட்ட போயிட்டு சாமியை தொட்டு கும்பிட்டு வர முடியல. ஸோ தூர இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு காணிக்கெல்லாம் செலுத்திட்டு நானும் மம்மியும் வந்துட்டோம். அதுக்கப்புறமா அந்தோனியார் சுரூபம் இருந்துச்சு, அங்கேயும் ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஷெல்டன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால நானும் மம்மியும் அங்கே ஒரு சேர் போட்டிருந்தாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உக்காந்து இருந்தோம் அவன் வர வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்த உடனே சர்ச்சுக்கு சாப்பலுக்குள்ளெல்லாம் போயிட்டு ப்ரேயருக்குள்ளே பண்ணிட்டு வந்துட்டான். பைக் வந்து கொஞ்சம் ரெஷ்ஷான்றதுனால கொஞ்சம் தூரம் போய் நிற்க வச்சுட்டு வந்தான். ஸோ அப்படின்னு வந்துட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பசி எடுத்துச்சு. ஸோ அதனால பொரிக்கல்லையும் அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்னும் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இது கல்லா மைசூர் பாக்கா, யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. அந்த அங்கிளும் நானும் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த சின்ன பசங்களெல்லாம் நம்ம விளையாட்டு காமிக்கோல இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மம்மிட்ட. மம்மி வாங்கி தரல, நீ சின்ன பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா எந்த ரோட் சைட் போனாலுமே ஒரே டிராஃபிக்கே. ஸோ ஒரே ரஷ்ஷும் கூட. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ் அங்கே பார்த்தோம். அங்கே பேசிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல தேர் நாங்கள் எங்கே பார்த்தோம், நீங்கள் தான் பார்த்தோம் கைஸ், ஒரே ரஷ்ஷு விசிபிளாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து விட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுருந்தாங்க குழந்தை. ஸோ இந்த ரோடு வந்து எனக்கு லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் தந்திருக்கு லைஃப்பில். அதை வந்து எரேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ அதனால் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாமே கடந்து போகும், எல்லாமே சரியாகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் தான். அதுக்கப்புறமா வந்து பாதி தூரம் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரீச் ஆகிட போகிறோம். ஹலோ மக்களே, ஸோ இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ 2.5 hours வந்து சர்ச்சில் தான் இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இருந்தோம். இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கோட அவுட்ஃபிட். ஸோ நாளைக்கு பொங்கலுக்கு எந்த அவுட்ஃபிட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கள். எனக்கு வேறு செம்ம த்ரோட் பெயின். ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஹால் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஹால்.